வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிமெம்பர் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் ஆர் ஜெரண்ட் இன் தமிழ். ஐ ரிமெம்பர் லாக்கிங் த டோர். ஐ ரிமெம்பர் டு லாக் த டோர். இந்த ரெண்டு சென்டென்ஸும் கரெக்டான சென்டென்ஸ் தான், எந்த கிராமர் மிஸ்டேக்ஸும் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் அதனுடைய மீனிங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா, எனக்கு கதவை பூட்டிய ஞாபகம் இருக்கிறது, கதவை பூட்ட ஞாபகம் இருக்கிறது. இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்கா? எப்போவுமே நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உடனே அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸ்கிப் பண்ணால் மட்டும் நம்ம மனசில் இருக்கிற பயம் போயிடுமா? ஏன் அந்த மாதிரி நடந்தது, எதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம் என்ற தேடுதலில் இறங்கினால் மட்டுமே நம்மால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். சரி, இதுக்கு தமிழில் என்ன மீனிங் பார்க்கலாம். ஐ ரிமெம்பர் லாக்கிங் த டோர். எனக்கு கதவை பூட்டிய ஞாபகம் இருக்கிறது. இதில் ஐஎன்ஜி வருது இல்லையா, லாக்கிங் ஜெரண்டில் வருது. அந்த ஆக்ஷன் தான் முதல்ல நடக்கும், அதுக்கப்புறம் ரிமெம்பருடைய ஆக்ஷன் நடக்கும். கதவை பூட்டுட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அதை ரிமெம்பர் பண்ணுறீங்க என்ற பொருளை கொடுக்கக்கூடியது. அடுத்து ஐ ரிமெம்பர் டு லாக் த டோர். இதில் டு இன்ஃபினிட்டிவ் வெர்பில் வந்திருக்கு. டு ப்ளஸ் டு லாக் இல்லையா? அப்போது ஃபர்ஸ்ட் வெர்பு ரிமெம்பர், ரிமெம்பருங்கிற ஆக்ஷன் முதல்ல நடக்கும், அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவ் வெர்பு லாக் என்ற வெர்புடைய ஆக்ஷன் நடக்கும். முதல்ல நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் லாக் பண்ணுறீங்க. எனக்கு கதவை பூட்ட ஞாபகம் இருக்கிறது, முதல்ல ரிமெம்பர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா லாக் பண்ணுறீங்க. சரி, இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். A verb is an action word. verb தான் ஆக்ஷன் வேர்டு ஒரு சென்டென்ஸில் இல்லையா? சரி, ஐ ரிமெம்பர் டு லாக் த டோர். இந்த சென்டென்ஸில் எத்தனை வெர்ப் இருக்குது? ரெண்டு வெர்ப் இருக்குது, ரிமெம்பர், இன்னொன்று லாக். சரி, அப்போ ஒரு சென்டென்ஸில் ரெண்டு வெர்பு இருந்தால் ரெண்டு ஆக்ஷன் நடக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக ரெண்டு ஆக்ஷன் தான் நடக்கும். ஆனால் எந்த வெர்புடைய ஆக்ஷன் முதல்ல நடக்கும் என்பதில் தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் இந்த சென்டென்ஸில் டு இன்ஃபினிட்டிவ் வெர்பில் இந்த சென்டென்ஸ் வந்திருக்கு. ரிமெம்பர் என்பது ஃபர்ஸ்ட் வெர்பு, அதுக்கு அடுத்து வர வெர்பு வந்து டு இன்ஃபினிட்டிவ் வெர்பில் வர லாக் செகண்ட் வெர்ப். டு இன்ஃபினிட்டிவ் வெர்பில் வந்தால் எதுவும் மாறாது. ஃபர்ஸ்ட் வெர்புடைய ஆக்ஷன் முதல்ல நடக்கும், அதுக்கு அடுத்து செகண்ட் வெர்புடைய ஆக்ஷன் நடக்கும். அப்படி பார்க்கும்போது ரிமெம்பர் பண்ணுற ஆக்ஷன் தான் முதல்ல நடக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஐ ரிமெம்பர், முதல்ல நான் ரிமெம்பர் பண்ணுறேன். எதுக்கு ரிமெம்பர் பண்ணுறீங்க? கதவை பூட்ட மறக்கக்கூடாது என்று ரிமெம்பர் பண்ணுறீங்க. அடுத்து என்ன வெர்புடைய ஆக்ஷன் நடக்கும்? டு லாக் இன்ஃபினிட்டிவ் வெர்புடைய ஆக்ஷன் நடக்கும். ஆக்ஷன் 2, தென் ஐ லாக் த டோர், பிறகு நான் கதவை பூட்டுகிறேன். அப்போது நீங்கள் முதல்ல ரிமெம்பர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணுறீங்க என்ற அர்த்தத்தை இது கொடுக்கும். நல்லா கவனத்தில் புரிஞ்சுக்கணும். இன்ஃபினிட்டிவ் வெர்பு வந்தால் மாறாது, ஃபர்ஸ்ட் வெர்புடைய ஆக்ஷன் முதல்ல நடக்கும், செகண்ட் வெர்புடைய ஆக்ஷன் அடுத்து நடக்கும். உதாரணத்துக்கு மாலா என்பவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்க வந்து ஃபேமிலியோட வெளியில் கிளம்பலான்னு இருக்கிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க ரிமெம்பர் பண்ணுறாங்க, கேஸ் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண ரிமெம்பர் பண்ணுறாங்க. அப்போது முதல்ல அவங்க ரிமெம்பர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறத பண்ணுறாங்க, கேஸ் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன சொல்லணும்? மாலா ரிமெம்பர்ஸ் டு ஸ்விட்ச் ஆஃப் கேஸ் ஸ்டவ். அதுக்கப்புறம் ஏசி ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிறாங்க. ரிமெம்பர் பண்ணுறாங்க,
மாலா ரிமெம்பர்ஸ். எதுக்கு ரிமெம்பர் பண்ணுறாங்க? ஏசியை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறக்கக்கூடாது என்பதை ரிமெம்பர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாலா ரிமெம்பர்ஸ், தென் மாலா ஸ்விட்ச் ஆஃப் த ஏசி. அது எப்படி சொல்லணும்? மாலா ரிமெம்பர்ஸ் டு ஸ்விட்ச் ஆஃப் ஏசி. இதெல்லாம் முடிச்சது கடைசியில் மாலா என்ன பண்ணுறாங்க? டோரை லாக் பண்ண ரிமெம்பர் பண்ணுறாங்க. முதல்ல ரிமெம்பர் பண்ணுறாங்க. மாலா ரிமெம்பர்ஸ் எதுக்கு? டோரை லாக் பண்ண. மாலா ரிமெம்பர்ஸ் டு லாக் த டோர். ரிமெம்பர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணுறாங்க. அடுத்தது, ஐ ரிமெம்பர் லாக்கிங் த டோர். இந்த சென்டென்ஸ்லேயும் 2 வெர்ப் வந்திருக்கு. அப்போ 2 ஆக்ஷன் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் வெர்ப் எது? ரிமெம்பர். செகண்ட் வெர்பு லாக்கிங். இதில் செகண்ட் வெர்பு ஐஎன்ஜி ஃபார்மில் வந்திருக்கு, அதாவது ஜெரண்டில் வந்திருக்கு. ஒரு சென்டென்ஸில் ஐஎன்ஜி ஃபார்மில் வந்ததுன்னா முதல்ல அந்த வெர்புடைய ஆக்ஷன் தான் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வெர்புடைய ஆக்ஷன் நடக்கும். இங்கே லாக்கிங் என்ற வெர்புடைய ஆக்ஷன் தான் முதல்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், ஐ லாக்டு த டோர். நான் கதவை பூட்டினேன். பூட்டலாம் நான் சொல்லலை, பூட்டினீங்க, பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிச்சு, பூட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? செகண்ட் வெர்ப் ஆக்ஷனில் அதை ரிமெம்பர் பண்ணுறீங்க. புரியுதா? ஐஎன்ஜி ஃபார்மில் வரும்போது முதல்ல ஐஎன்ஜி வெர்புடைய ஆக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வெர்புடைய ஆக்ஷன் நடக்கும். பூட்டுட்டீங்க, பூட்டிட்டு அதை ரிமெம்பர் பண்ணுறீங்க. இப்போது மாலா மேம் என்ன பண்ணிட்டாங்க? டோரை லாக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க இல்லையா? காரில் போயிட்டு ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/2 hour பொறுத்து அதை ரீகால் பண்ணுறாங்க. அதாவது டோரை லாக் பண்ணதை ரீகால் பண்ணுறாங்க. அவங்க பூட்டுட்டாங்க, பூட்டினதை ரிமெம்பர் பண்ணுறாங்க. கேஸ் ஸ்டவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதை ரிமெம்பர் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்லணும்? மாலா ரிமெம்பர்ஸ் லாக்கிங் த டோர். மாலா ரிமெம்பர்ஸ் ஸ்விட்சிங் ஆஃப் கேஸ் ஸ்டவ் என்று தான் சொல்லணும். ஐ ரிமெம்பர் டு லாக் த டோர். ஐ ரிமெம்பர் லாக்கிங் த டோர். ஒரு தடவை ரீகாப் பண்ணிக்கலாம். நான் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதை பற்றி மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் மறுபடியும் ஒரு தடவை ரீகாப் பண்ணுறதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த 2 சென்டென்ஸில் எந்த சிச்சுவேஷன் முதல்ல நடக்கும்? ஐ ரிமெம்பர் டு லாக் த டோர் என்ற சிச்சுவேஷன் முதல்ல நடக்குமா, இல்லை ஐ ரிமெம்பர் லாக்கிங் த டோர் இது முதல்ல நடக்குமா? டு இன்ஃபினிட்டிவ் வர்றது தான் முதல்ல நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ரிமெம்பர் டு லாக் த டோர் என்ற சென்டென்ஸ் தான் முதல்ல நடக்கும். எப்படின்னா, முதல்ல டு இன்ஃபினிட்டிவாக வந்திருக்கு இல்லையா? அதனால் ஃபர்ஸ்ட் வெர்பை ரிமெம்பர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் லாக் பண்ணுறீங்க, அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன நடக்கும்? நீங்கள் ஆஃபீஸில் இருந்து அதை ரிமெம்பர் பண்ணுறீங்க, பூட்டு போட்டதை ரிமெம்பர் பண்ணுறீங்க. ஐ ரிமெம்பர் லாக்கிங் த டோர். பூட்டு போட்டுட்டீங்க, நான் பூட்டு போட்டதை ஆஃபீஸ்லேருந்து ரிமெம்பர் பண்ணுறீங்க. அப்போ ஐ ரிமெம்பர் லாக்கிங் த டோர் இது 2வது நடக்கும். சரியா? டு இன்ஃபினிட்டிவ் வெர்பு உள்ள சென்டென்ஸ் சிச்சுவேஷனில் முதல்ல நடக்கும். ஐஎன்ஜி வெர்பு ஃபார்மில் வர்ற ஐ ரிமெம்பர் லாக்கிங் த டோர் என்ற சென்டென்ஸில் இந்த சிச்சுவேஷன் 2வது நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு, பார்வதி ரிமெம்பர்ஸ் டு கால் ஹர் மதர். பார்வதி அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ண ரிமெம்பர் பண்ணுறா. அப்போது டு இன்ஃபினிட்டிவில் வந்திருக்கு, எதுவும் மாறாது. டைரெக்டாக ஃபர்ஸ்ட் வெர்ப்னா ஃபர்ஸ்ட் வெர்புடைய ஆக்ஷன் முதல்ல நடக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் வெர்புடைய ஆக்ஷன் நடக்கும். பார்வதி முதல்ல ரிமெம்பர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க, இது முதல்ல நடக்கும். அதுக்கப்புறம் என்ன? பார்வதி ரிமெம்பர்ஸ் காலிங் ஹர் மதர். இது ஐஎன்ஜியில் வந்திருக்கு, காலிங். அப்போது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி முடிச்சிட்டாங்க,
பேசி முடிச்சது கால் பண்ணாங்க இல்லையா, கால் பண்ணி பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா என்னென்னலாம் நம்மக்கிட்ட பேசுனாங்க என்பதை ரிமெம்பர் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசி முடிச்சிட்டாங்களா, இப்போ என்ன ரிமெம்பர் பண்ணுவாங்க, அம்மா நல்லா சாப்பிட்டியா, தூங்குனியா, நல்லா படிச்சியா, என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரிலாம் அம்மா சொன்னது அவங்களுக்கு ரிமெம்பர் ஆகுது, ரீகால் பண்ணுறாங்க. இது அடுத்து நடக்கும். இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபாதருக்கும் சன்னுக்கும் நடக்கிற டைலாக் இங்கே பார்க்கலாம். ஃபாதர் என்ன சொல்கிறாரு, டிட் யூ ரிமெம்பர் டேஷ் யுவர் சிஸ்டர். அந்த டேஷில் என்ன வரும், ஃபோனிங் என்ற ஐஎன்ஜி ஃபார்மில் வெர்பு வருமா, இல்லை டு ஃபோன் என்ற இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் வருமா? அதாவது அப்பா என்ன சொல்கிறாரு, உன்னுடைய அக்காவுக்கு ஃபோன் பண்ண ஞாபகம் இருந்ததா என்று கேட்குறாரு. அதுக்கு பையன், நான் மறந்துட்டேன், நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்கிறாரு. இதில் அப்பா சொல்லி தான் பையனுக்கு ரிமெம்பர் ஆகுது ஃபோன் பண்ணணுன்னு. இப்போது சன் ரிமெம்பர்ஸ் ஃபஸ்ட், முதல்ல ஞாபகப்படுத்துகிறாரு, அதுக்கப்புறம் தான் நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்கிறாரு. ஸோ சன் ரிமெம்பர்ஸ் to phone her sister tomorrow. அப்போ இங்கே டு ஃபோன் என்ற இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் தான் வரும். அடுத்தது அர்ஜுனுக்கும் பிரசாத்துக்கும் நடக்கிற டைலாக்கை பார்க்கலாம். அர்ஜுன், யூ lent me some money a few months ago. சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு கொஞ்சம் பணம் நீங்கள் கடன் கொடுத்தீங்க என்று சொல்கிறாரு. அதுக்கு பிரசாத் என்ன சொல்கிறாரு, டிட் நான் கொடுத்தேனா, ஆர் யூ ஷியோர், நிச்சயமாகவா, ஐ டோன்ட் ரிமெம்பர் டேஷ் யூ எனி மணி. இங்கே லெண்டிங் என்ற ஐஎன்ஜி ஃபார்மில் வெர்பு வருமா, இல்லை டு லெண்ட் என்ற இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் வருமா? அதாவது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பிரசாத் அர்ஜுனுக்கு பணம் கொடுத்தாரு, கடனாக கொடுத்தாரு. ஆனால் அது பிரசாத்துக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் பிரசாத் பணம் கொடுத்தாருன்னு அர்ஜுன் சொல்கிறாரு. பிரசாத் பணம் கொடுத்துட்டாரு, ஆனால் கொடுத்ததை இப்போ ஞாபகம் பண்ணுறாரு. அப்போது ஆக்ஷன் இந்த ஆக்ஷன் வேர்பு லெண்டிங்கிறத முடிஞ்சிச்சு, பணம் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் இப்போ ஞாபகப்படுத்துகிறாரு. ஸோ இங்கே ஐஎன்ஜி ஃபார்மில் தான் வரும். ஐ டோன்ட் ரிமெம்பர் லெண்டிங் யூ எனி மணி. நான் உங்களுக்கு கடன் கொடுத்ததாக நினைவில்லை என்று பிரசாத் சொல்கிறார். அடுத்தது சாரதா என்ன சொல்கிறாங்க, someone must have taken my bag. I clearly remember dash it by the window and now it has gone. இந்த டேஷில் என்ன வரும், புட்டிங் ஆர் டு புட். சாரதா என்ன சொல்கிறாங்க, என்னுடைய பேக்கை யாரோ ஒருவர் எடுத்திருக்க வேண்டும், எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, விண்டோவுக்கு பக்கத்தில் தான் அதை நான் வச்சேன், இப்போ அது காணாமல் போயிடுச்சு. அதாவது அவங்களுடைய பேக்கை விண்டோவுக்கு பக்கத்தில் தான் வச்சாங்க, அதை இப்போ அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த வேலையை செஞ்சிட்டாங்க, அதை இப்போ ரிமெம்பர் பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன வரும், புட்டிங் ஐஎன்ஜி ஃபார்மில் தான் வரும். எப்போவுமே ஐஎன்ஜி ஃபார்மில் மட்டும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வேலையை செஞ்சுட்டீங்க, ஆனால் அதை கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்மில் வரும். அடுத்தது மணி மகேஷ் ரெண்டு பேருக்கும் நடக்கிற டைலாக்கை பார்க்கலாம். மணி, ப்ளீஸ் ரிமெம்பர் டேஷ் த லெட்டர். இங்கே என்ன வரும், டு போஸ்ட் ஆர் போஸ்டிங். டு போஸ்ட் தான் வரும். அதாவது மணி அந்த லெட்டரை
போஸ்ட் பண்ண மறக்கக்கூடாது என்பதனால மகேஷ் கிட்ட சொல்லி வைக்கிறாரு ரிமெம்பர் பண்ணு என்று. அப்போது ஃபர்ஸ்ட்டு 2 பேரும் ரிமெம்பர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் லெட்டரை போஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போது ரிமெம்பருங்கிற ஆக்ஷன் முதல்ல நடக்கும், அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டு இன்ஃபினிட்டிவ் டு போஸ்ட் என்பது தான் சரியான பதில். அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிமெம்பர் கூட ஜெரண்டு ஆர் இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் பார்த்தோம். ரிமெம்பர் மாதிரியே சில வெர்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். ஸ்டாப், ட்ரை, ஃபர்கட், கோ ஆன். இந்த மாதிரி வெர்புக்கும் ஜெரண்ட்லேயும் வரும், இன்ஃபினிட்டிவ்லேயும் வரும். ஆனால் அதோடைய மீனிங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். Thank you very much for watching this video. If you like this video, please like, share and subscribe.